நான் இந்த ஆப்பில் ரூ. 20 வித்ட்ரா பண்ணேன்னா எனக்கு பேமெண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணிட்டாங்க. இதான் பேமெண்ட் ப்ரூஃப். மறக்காமல் நீங்களும் இப்படி ஏர்ன் பண்ணணுமா? மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ கீழே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் ஆப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த ஆப் லிங்கை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் தான் எந்த ஒரு ஆப்போட அப்டேட் இருந்தாலும் மறக்காமல் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணே கண்டினியூ வித் கூகுள் கொடுத்து என் ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ண உடனே எனக்கு சைன்அப் பண்ண போனஸுக்காண்டி கிட்டத்தட்ட 200 காயின்ஸ் வந்து எனக்கு போனஸாக தந்திருக்காங்க. கீழே நம்ம ரெஃபரல் லிங்க் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணினா உங்களுக்கும் 200 காயின்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணிடுவாங்க. நான் இப்போ வந்து 200 பாயிண்ட்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் ப்ளே டைம் ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஏகப்பட்ட ஏர்னிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டாக இருக்க ஆக்டர்ஸ் கிவ்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ண கீழே இருக்க ஒரு காயின் சிம்பிள் இருக்குது. அந்த காயின் சிம்பிள் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண வந்து குரோமுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். குரோமுக்குள்ளே வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே வந்து ஸ்டார்ட் கிவ்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணே வந்து உங்களுக்கு ஒரு ஆட் ஷோ ஆகும். அந்த ஆடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணே உங்களுக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவுக்கு ஹீரோயின் நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணலாம், தப்பாக என்ட்ரு பண்ணலாம், உங்களுக்கு காயின் ஆட் பண்ணிடுவாங்க. நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு ஹீரோயின் நேம் வந்து எனக்கு தெரியும் ஹீரோயின் நேம், அதனால் வந்து கரீனா கபூர் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் 15 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி வந்து உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் 15 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். எங்களுக்கு வந்து செகண்ட் கொஸ்டினாக வந்து அதே மாதிரி வந்து இன்னொரு ஹீரோயின் ஃபோட்டோ கொடுத்து இந்த நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இந்த நேம் என்னன்ட்டு. கரெக்டாக வந்து அந்த ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு 15 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன். நீங்கள் 15 கொஸ்டினும் என்ட்ரு பண்ணி முடிச்சோன்னே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர்லாம் கேட்டிருப்பாங்க. உங்கள் ஃபஸ்ட் நேமுக்கு வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு நம்பரை ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேமில் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பரில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு 10 டிஜிட் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு abcd@gmail.com அந்த மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து 14 + 46 எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க, அதாவது 60. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை கால்குலேட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இமெயில் ஐடிக்கு பாருங்கள், சும்மா ஏதாச்சும் ஒரு abcd@gmail.com போட்டுக்கிட்டேன். கீழே 14 + 46 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 60 என்ட்ரு பண்ணிட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. நம்ம ஏர்னிங் ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிடுவாங்க. நான் அதெல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணி சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு வந்து நான் திரும்ப நம்ம ஏர்னிங் ஆப்ஷனுக்குள்ளே வர்றேன் கைஸ். உங்கள்கிட்ட லைவாக தான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். கீழே ஆக்டர் கிவ்ஸ் அப்படின்னு போட்டு 116 காயின்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் நீங்களும் நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து இந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த டாஸ்க்கை. ஏன்னா இந்த 15 கொஸ்டின் என்ட்ரு பண்ணுறனால உங்களுக்கு 116 காயின்ஸ் கரெக்டாக ஆட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அதே இதில் வந்து ஃப்ரூட் மேஜிக் குவிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் 116 காயின்ஸ் கொடுப்பாங்க. சேம் இதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து 116 காயின்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. மறக்காமல் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் வந்து ப்ளே டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு ப்ளே ஸ்டோர் ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை இந்த ப்ளே ஸ்டோர் ஆப்ஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு காயின்ஸ் ஆட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த லைவ் சேட் ரூம் அப்படின்னு இந்த ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்களுக்கு காயின்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 24 காயின்ஸ்ன்றபடி நீங்கள் அதிகபட்சமாக 1518 காயின்ஸ் வரைக்கும் நீங்கள் அழகாக ஏர்ன் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் டெய்லி போனஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பில் டெய்லி லாகின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் டே 1க்கு வந்து இந்த ஆப்பில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது 5 காயின்ஸ் தருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் டே 2, டே 3 இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த ஆப்பில் வந்து ஒவ்வொரு நாளும் கிளிக் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் டே 2க்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 10 காயின்ஸ் தருவாங்க. இந்த மாதிரி வந்து அதிகபட்சமாக வந்து 150 காயின்ஸ் வரைக்கும் தருவாங்க. அதாவது நீங்கள் தொடர்ந்து 15 நாள் வந்து இந்த ஆப்பில் வந்து கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 காயின்ஸ் தருவாங்க. 15வது நாள் நீங்கள் தொடர்ந்து இந்த ஆப்பில் வந்து லாகின் பண்ணணும். நான் உதாரணத்துக்கு வந்து டே 1 ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணே பாருங்கள் எனக்கு 5 காயின்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு ஆட் ஷோ வச்சு அந்த ஆடை க்ளோஸ் பண்ணே பாருங்கள் எனக்கு 5 பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் ஒன்று கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து கரெக்டாக 5 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் தொடர்ந்து இந்த ஆப்பில் வந்து டெய்லி லாகின் பண்ணுறது மூலிமா அழகாக வந்து காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் வந்து பப்ஸ்கேல்னு ஒரு ஆஃபர் வேர்ல்டு இருக்குது. அந்த ஆஃபர் வேர்ல்டு வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதுலேயே ஏகப்பட்ட ஆஃபர் வேர்ல்டு கொடுத்துருக்காங்க, அதாவது ஏகப்பட்ட ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுனா காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். இந்த பப்ஸ்கேல் ஆஃபர் வேர்ல்டு வந்து உதாரணத்துக்கு வந்து கெட் நவுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆப்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறது மூலிமா காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணாலே போதும், காயின்ஸ் கரெக்டாக ஆட் பண்ணிடுவாங்க. மறக்காமல் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்பின் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்பின் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு வந்து 12 ஸ்பின் தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12 ஸ்பின் கம்ப்ளீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட 100 காயின்ஸ் வரைக்கும் கிடைக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பின்னில் வந்து 10 காயின்ஸ் வரைக்கும் வந்து தருவாங்க. நான் ஒரு ஸ்பின் பண்ணி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் ஸ்பின்னுக்கு வந்து 1 மணி நேரம் கேப் கழிச்சு தான் பண்ண முடியும். அதான் இந்த ஆப்ஷனு. நான் இப்போ ஸ்பின் பண்ணுறேன். ஸ்பின் ஆப்ஷனை கொடுத்தோன்னே பாருங்கள் இந்த ஸ்பின்னில் வந்து ஸ்பின் ஆகும். எனக்கு வந்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் கொடுத்தாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அப் டு 10 காயின்ஸ் வரைக்கும் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் வந்து கீழே வந்து யூடியூப்பில் வந்து ஜாயின் பண்ணால் உங்களுக்கு 10 காயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு டேரெக்டாக அவங்க யூடியூப் சேனலுக்குள்ள வந்து கூட்டிகிட்டு போயிடும். அவங்க சேனல் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஏர்னிங் ஆப்ஸ்க்குள்ளே வரேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, கரெக்டாக எனக்கு காயின்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 10 காயின்ஸ் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. மறக்காமல் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கீழே டாப் கார்னரில் வந்து ஹோம் ஆப்ஷன் பக்கத்தில் வந்து ஷேர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இல்லை வந்து இப்போ ரெஃபருக்கு வந்து 100 காயின்ஸ் தராங்க. உங்கள் மூலிமா நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஆள் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோன்னா அவங்களுக்கு 200 காயின்ஸும் உங்களுக்கு 100 காயின்ஸ் தருவாங்க. மறக்காமல் வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனை பயன்படுத்தி ஏர்ன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹோம் ஆப்ஷனில் வந்து காயின் சிம்பிள் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணே பாருங்கள் நம்ம ஏர்ன் பண்ண காயின் ஹிஸ்ட்ரிலாம் வருது. ரிடம் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணனே பாருங்கள் அமேசான் பே, ப்ளே ஸ்டோர், யூபிஐடி இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் யூபிஐடி ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா யூபிஐடி தான் பெரும்பாலும் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து யூபிஐடி பொறுத்த வரைக்கும் 1150 காயின்ஸ் இருந்தால் 10 ருபீஸ் வித்ரா பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் அதிகபட்சமாக நீங்கள் வந்து 100 ரூபா வரைக்கும் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். யூபிஐடி பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் தந்துடுவாங்க. மறக்காமல் இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி அந்த ஆக்டர் கியூஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து அழகாக கம்ப்ளீட் பண்ணுற மூலிமா நீங்கள் 2 நாளே வந்து 10 ருபீஸ் வந்து வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி நான் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள்.